அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 10ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொல்லணும்னா ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல். ஸோ இதில் ரெக்கமெண்டேஷன்ங்கிறது இல்லவே இல்லை. அதுமாதிரி இந்த தகவலில் தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டஸை தகவலாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டாட்டஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் இல்லை. நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்து கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது நேற்று மாதிரி தான் டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட்டு எல்லாமே ஒரு ஸ்டாக்கு ஆர்டர் ரிசீட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். அதுமாதிரி ஐபிஓ நம்ம ஐபிஓ பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அந்த ரெண்டு ஐபிஓ பற்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது டிவிடெண்ட். சச்சேதா மெட்டல்ஸ் லிமிடெட் ₹4.65 பெனி ஸ்டாக்கு. ஸோ எங்கேயுமே ரிஸ்க் தான். இங்கே ரெக்கமெண்டேஷனாக எதுவுமே கிடையாது. இது வந்து இன்றைய தகவல் தான். ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டிவிடெண்ட் அறிவிப்போன்னு அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. 5 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்க்கும்போது 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 21 டிசம்பர், அது சனிக்கிழமை. ஸோ எக்ஸேட் வந்து 20 டிசம்பர். செக்டார் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் இருக்காங்க சச்சேதா மெட்டல்ஸ். இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் ₹386 கரண்ட் பேஸ் 1:1 இன்றைக்கி போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னாங்க அவனை அறிவிப்போன்னு அதுமாதிரி இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. 1:1 போனஸ் தராங்க. ஒரு ஷேருக்கு போனஸ். ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். பட் ரெக்கார்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணல. நம்ம ரூபா கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாரு. அது நம்ம இன்னும் வீடியோ போடல. அது அதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு இந்திரபிரஸ்தாவோட ரெக்கார்ட் என்னைக்குன்னு. ஏற்கனவே அவர் நியூஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலையிலேயோ மத்தியானமோ நியூஸ் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் வேறு எங்கேயோ. ஸோ 1:1 இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெக்கார்ட் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். பெரும்பாலும் ரெக்கார்டு இந்த ஸ்பிட்டு போனஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ரெக்கார்டை வந்து உடனே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் நாள் எடுக்கும். 10 நாள், ஒரு வாரம், இல்லை 2 நாள் 4 நாள் கூட ஆகலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செக்டார் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிஎன்ஜி சப்ளையராக இருக்காங்க இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட். சில நேரங்களில் 2 மாதம் கூட ஆகலாம். அசென்சியா எடிகேர் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ₹100. இவங்க எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. லார்ஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 2000 குவான்டிட்டி. ஸ்பிட்டர் வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். செக்டார் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் இருக்காங்க. ரெக்கார்டில் நான் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய வேலை வரும்னு எதிர்பார்ப்போம். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ₹435 கரண்ட் பேஸு. இவங்களுக்கு வந்து 24,50,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஹரியானா ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். சோலாக்ஸ் எனர்ஜி லிமிடெட் 1547 எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு நல்லா மென்ஷன் பண்ணல. ஸோ இவங்களுக்கு வந்து 29 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யாருன்னா ஜோடியாக் எனர்ஜி லிமிடெட். ஆஸ்திரேலியன் பிரீமியம் சோலார் இந்தியா லிமிடெட் ₹548 கரண்ட் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி தான். இவங்களுக்கு 56 கோடியே 55 லட்சத்துக்கு 52 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கிளைண்ட் யாருங்க தான் மென்ஷன் பண்ணல. நேற்று கூட இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது. ஸோ அதுலேயும் இப்படி தான் கிளைண்ட் பேரை மென்ஷன் பண்ணல. ஸோ இவங்களோட சீக்ரெட்டு அதை சொல்ல மாட்டாங்க. பட் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பேக் டு பேக். கிராந்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹74 கரண்ட் பேஸு. 1 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கரோரா இந்தியா லிமிடெட். த்ரீசக்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹135 கரண்ட் பேஸு. 27 மில்லியன் இந்தியன் ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ 27 மில்லியனுங்கிற போது நம்ம பார்த்தீங்கன்னா 2 கோடி 70 லட்சம் கூட வச்சுக்கலாம். கொடுத்தது யாருன்னா ஜிண்டால் ஃபெரோஸ் லிமிடெட். சிவாலிக் பவர் கண்ட்ரோல் லிமிடெட் ₹241 கரண்ட் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. 1 கோடி 69 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது பெப்சிகோ இந்தியா ஹோல்டிங். பிஇஎம்எல் லிமிடெட் ₹4363 கரண்ட் பேஸு. இவங்களுக்கு வந்து 83 கோடியே 51 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. ஷாக்ஷி மெட்டெக் அண்ட் பேனல்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 200. இவங்களுக்கு வந்து 250 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதை கொடுத்தது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் புனே. இவங்க வந்து சோலார் பிவிசி பேனல் சப்ளைக்கான ஆர்டர் நினைக்கிறேன். ஜி வெர்னோவா டிஎன்டி இந்தியா லிமிடெட் ₹1938 கரண்ட் பேஸு. இவங்களுக்கு 400 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஸ்டெர்லைட் பவர். என்பிசிசி இந்தியா லிமிடெட் ₹103 கரண்ட் பேஸு. 432 கோடிக்கான ஆர்டர். கொடுத்தது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒடிஷா. அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. சில நேரம் தான் மறுத்துருவாங்க. அதில் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டாக்கு சாந்தி எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 185. இவங்க 14 டிசம்பரில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. போனஸ் குறித்தான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக போனஸ் கொடுக்கறதுக்கு ரிசர்வ் வச்சிருக்காங்க. ஸோ 1:1 இல்லை 2:1 கூட கொடுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி போனஸ் தராங்கன்னு. இந்த ஐஜிஎல் கூட நல்லா போனஸ் ரிசர்வ் வச்சிருக்காங்க. பட் அவங்க கொடுத்தது என்னமோ 1:1 போனஸ் தான். அவங்க நினச்சா 10:1 கூட கொடுக்கலாம். பட் 1:1 தான் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர் பொறுத்து இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க என்ன மாதிரி போனஸ் அறிவிக்காங்கன்னு. செக்டர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் இருக்காங்க. சாந்தி எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் லிமிடெட். அடுத்து நான் பார்க்க போது இந்த அப்கமிங் ஐபிஓ, அதாவது நாளைக்கு தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி ரிமைண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இதை பற்றி சின்னதாக சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது விசால் மெகா மார்ட். இந்த ஐபிஓங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா விசால் மெகா மார்ட் ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஷாப்பிங்கும் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட் மாதிரி தான் இந்த கம்பெனியும். கார்மெண்ட்ஸு மற்ற எல்லா க்ரோசரி இது மாதிரி எல்லா ஐட்டங்களும் செல்ஃப் அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. பட் நான் இது வரைக்கும் போகலை. வீட்டு வாசல் வரைக்கும் போயிருக்கேன். ஆனால் உள்ளே போனதில்லை. வெளியே ரோட்லேருந்து பார்த்துருக்கேன். பட் நான் போகிறது ரெகுலராக டிமார்ட் தான்.
ஸோ இவங்களோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனியாக இருக்காங்க. இவங்களோட ஃபண்டமெண்டலில் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 2022ல் 202 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. 2023ல் 321 கோடி, 2024ல் 461 கோடி. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வளர்ச்சியும் இருக்குது. அதுமாதிரி போரங்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இந்த மார்ச் 2024ல் போரங்ஸே இல்லைன்னு காட்டுது. மேபி நில் பண்ணிட்டாங்களா இல்லை டேட்டாவில் எதுவும் அப்டேட் பண்ணலையாங்கிறது தெரியல. நான் இது ஆன்லைனில் தெரிஞ்சது வரைக்கும். அதுமாதிரி நல்ல ஒரு நெட்ஒர்த்தும் வச்சுருக்காங்க. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த விசால் மெகா மார்ட்டில். அதுமாதிரி இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அதாவது 11 டிசம்பருக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர். அதுமாதிரி இதோட ஐபிஓ ப்ரைஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 74 ரூபா 78 ரூபா. மேக்ஸிமம் நீங்கள் 78 ரூபாய் வச்சுக்கோங்க. அதில் அப்ளை பண்ணால் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் அதுமாதிரி ரீஃபண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 17 டிசம்பருக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அப்ளை அலர்ட் பண்ண வேணாம். சில பேங்க்கில் சில ப்ரோக்கர்ஸில் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் டென்ஷன் ஆவாங்க. ஓரளவுக்கு டைம் கொடுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். மோஸ்ட்லி 2-3 நாள்லேயே வந்துடும். அப்படி வரலன்னா நீங்கள் 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ லிஸ்டிங் ஆகுது. 18ஆம் தேதி லிஸ்டிங் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 கோடி. ஸோ நல்ல ஒரு பெரிய ஐபிஓ சைஸ் தான். ஆனால் என்ன இதில் பெரிய மைனஸ் பாயிண்ட்னா இந்த ஐபிஓவில் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர் ஃபார் சேல் தான். ஏன்னா கம்பெனி வந்து இதுலேருந்து வர பணத்தை வந்து ஆஃபர் ஃபார் சேல் ப்ரொமோட்டருக்கு தான் போகுது. ஸோ 8000 கோடி ப்ரொமோட்டர் கைக்கு போகுது. ஃபேஸ் வேல்யூ 10ன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 190 ஷேர் பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு லாட்டு. ஒரு லாட்டுக்குனாக நம்ம வந்து 14,820 ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐபிஓ அப்ளை பண்ணால் அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணோம். ஐபிஓ அலாட்மெண்ட் ஆச்சுன்னா பேமெண்ட் கட் ஆகும். இல்லைனா நம்ம பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு நம்ம நார்மல் ரீட்டெயிலர்னால் 14 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட வரைக்கும் 2 லட்சம் வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா என்னங்கிறது உங்கள் செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நேற்று வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 25% இன்னும் மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து டவுன் ஆயிருக்கு இமீடியேட்டில். இது வந்து மாறிட்டே இருக்கும். லிஸ்டிங் வரதுக்குள்ளே மைனஸில் கூட போகலாம். இல்லை இதோட இன்னொரு நிறைய ப்ளஸ்ஸாகவும் ஆகலாம். நிறைய கம்பெனி இந்த ரீசெண்டாக வந்த என்டிபிசி கிரீன் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியமே இல்லை. நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. பட் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகும்போது ஒரு 15% 20% லாபம் கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான் நடக்குங்கிறது எந்த ஒரு கேரண்டி கிடையாது. ஸோ இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நேற்று கம்பேர் பண்ணும்போது நீ குறைஞ்சிருக்கு. 18லேருந்து 19% சொல்லலாம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இன்னொரு நண்பரோட கேட்டிருந்தாரு, இது மாதிரி நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணால் நம்ம அன்றைக்கே செல் பண்ணலாமான்னு. வந்தோடனே இதை லிஸ்டிங் ஒன்னே செல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரீட்டெயிலருக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு வேணால் லாக்இன் பீரியட் இருக்கலாம். பட் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காத மாதிரி எனக்கு தெரியல. அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஐபிஓ பார்த்திங்கன்னா மொபிவிக் ஐபிஓ. இது வந்து ஒரு வேலெட் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதுமாதிரி ஃபைனான்ஷியலாக நிறையவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் கிரெடிட்டு இப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்க. பட் என்னென்னா இவங்க வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜி பிஸ்னஸ்னு சொல்லலாம். நம்ம பேடிஎம் மாதிரி தான். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருக்காங்க. 2022 பார்த்தீங்கன்னா 128 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. 2023 83 கோடி. பட் லாஸ் குறைஞ்சிட்டே வருது. அதேமாதிரி 2024 ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. 14 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது. அதேமாதிரி கடன் பார்த்திங்கன்னா கடனும் கொஞ்சம் அதிகரிச்சிட்டே வருது. 150 கோடியாக இருந்தது 192 கோடி. இந்த 2024 பார்த்தீங்கன்னா 214 கோடி. ஸோ கடனும் அதிகரிச்சிட்டே இருக்குது. அதுமாதிரி லாஸ்ட்லேருந்து கம்பெனி ப்ராஃபிட் திரும்பியிருக்காங்க இந்த மார்ச் 2024. ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கம்பெனி வந்து இது வரைக்கும் லாஸ் பண்ண கம்பெனி தான். பட் இப்போதைக்கு ப்ராஃபிட் திரும்பியிருக்காங்க. ஜொமோட்டோ எப்படி ப்ராஃபிட்டில் லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் வந்தோடனே அதோட வேல்யூ குடித்தோம், அந்த மாதிரி இதோட வேல்யூ கூடுமாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்களது ஐபிஓ பார்த்திங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுது 13 டிசம்பருக்கு. சேம் அதே மாதிரி தான். இவங்களோட இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 265 279. ஸோ அதிகபட்சம் 279 ரூபான்னு வச்சுக்கலாம். ரீஃபண்ட் பண்ணுறது அதே 17 டிசம்பர். லிஸ்டிங் ஆகிறது 18 டிசம்பர். இவங்களோட ஐபிஓ சைஸ் பார்த்திங்கன்னா 572 கோடி தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான், 572 கோடி. பட் என்னென்னா எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது புதுசாக ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் எதுவும் சேல் பண்ணல. ஸோ 572 கோடிக்கு ஃப்ரெஷ் ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2 ரூபா. வழக்கமாக 10 ரூபா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில கம்பெனி 2 ரூபாயும் வச்சிருக்கோம். இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2 ரூபா. இவங்களோட மார்க்கெட் லாட் சைஸ் வந்து 53 ஷேர் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டுக்காக நம்ம கிட்டத்தட்ட 14,787 ரூபா நம்ம பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம ரீட்டெயிலாக இருந்தோம்னா 14 லாட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் வரும். இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நேற்று பார்த்ததோட இன்றைக்கி கொஞ்சமாக கூடியிருக்கு. 1 ரூபா கூடியிருக்கு. நேற்று கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 130 ரூபா இருந்தது. இன்றைக்கி 131 ரூபாய் கூடியிருக்கு. ஸோ விசால் மார்ட்டில் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. பட் இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நாளுக்கு நாள் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ லிஸ்டிங் ஆகும்போது எப்படி ஆகுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது ஒரு 2 ஐபிஓ கொஞ்சம் ஓரளவுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டீசெண்டாக இருந்தனால நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் அவங்க செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நண்பர் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாரு தான், அந்த ஐபிஓவில் லிஸ்ட் ஆன உடனே நம்ம செல் பண்ணலாமான்னு. எனக்கு தெரிஞ்சு நான் செல் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ரீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பெருசாக இருக்காது. நம்ம நினச்சோம்னா செல் பண்ணலாம். நல்ல லிஸ்டிங் இருந்துச்சுன்னா செல் பண்ணலாம். மற்றபடி லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம். அது நம்ம விருப்பம். அடுத்து பார்த்திங்கன்னா நண்பர் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, யூபிஎல் ரைட் இஷ்யூ பற்றி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த நம்ம நியூஸ் முடிஞ்சதே நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணலாம்.
இல்லை இந்த இதை பற்றி டீட்டெயில் தெரியும்னா பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான். யூபிஎல்ல வந்து ரைட் இஷ்யூ போயிட்டுருக்கு, ஓப்பனாக தான் இருக்குது ரைட் இஷ்யூ. நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. ஆன் மார்க்கெட் இண்டிகேஷன் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, 25 ஷேர் வச்சுருக்கேன், 3 ஷேர் வந்து RE ஷேர் கிடச்சிருக்கு. நான் மேற்கொண்டு அடிஷனலாக 2 ஷேர் அப்ளை பண்ணலாமா, அதுக்காக நான் 360 ரூபா கொடுக்கணுமா, இல்லை அது போக வேறு ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஷேர் தான் RE ஷேரு. பட் நீங்கள் அப்ளை பண்ணுறது என்னென்னா 3 இல்லை 30 கூட அப்ளை பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பட் 3 ஷேருங்கிறது கம்பல்சரியாக கிடச்சிரும். அந்த 30 ஷேருங்கிறது அது அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க கொடுத்துருவாங்க. யாராவது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் அந்த ஷேரை உங்களுக்கு அலாட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த 360 ரூபா கொடுத்தே ஆகணும். ஏன்னா அதை வந்து அதை அலாட் பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்கு ஷேரே அலாட்மெண்ட் ஆகும். ஸோ 360 ரூபாங்கிறது தான் ரேட் இஷ்யூ ப்ரைஸு. ஸோ நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ ஷேர் அப்ளை பண்ண போகிறீங்களோ, இதே 10 ஷேர் அப்ளை பண்ணிங்கன்னா 3600 ரூபா நீங்கள் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேர் கிடச்சிரும். பட் 3 ஷேர் கம்பல்சரியாக கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் அப்ளை பண்ணலாம். நான் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா. சில நேரம் நான் அப்ளை பண்ணது கிடச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா பண்ணதும் கிடச்சிருக்கு. சில நேரம் நான் அதிகமாக அப்ளை பண்ணால் அவங்க கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 3 ஷேர் கன்ஃபார்மாக கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்ளை பண்ணுறது அதுக்கு நீங்கள் அமௌண்ட்டை ஒதுக்குனீங்கன்னா அதுவும் கிடச்சிரும். அவைலபிலிட்டி இருந்தால் கிடச்சிரும். அதேமாதிரி இந்த உங்கள் ரைட் இஷ்யூவில் உள்ள இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்ட்லி பெய்ட் ஷேராக தான் வரும். ஏன்னா வந்து இவங்க வந்து பேமெண்ட் வந்து ஒரே டேர்மில் அவங்க எடுக்கல, ஒரே ஷார்ட்டில் எடுக்கல அவங்க. நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 ரூபா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். 89 ரூபா 50 பைசா, அதுமாதிரி 50 பைசா ஃபேஸ் வேல்யூ. டோட்டலாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் இப்போ நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருந்தீங்கன்னா 90 ரூபா தான் கொடுக்கணும். பேலன்ஸ் அமௌண்ட்டு 270 ரூபாயாக வந்து அவங்க திரும்ப ஒரு தடவை கால் பண்ணி கேட்பாங்க, இது மாதிரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் பேமெண்ட்டாக கொடுங்கன்னு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் 90 ரூபா கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் அலர்ட் ஆகும், RE ஷேருக்கு பதில். பட் அது வந்து பார்ட்லி பெய்ட் ஷேராக இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் நார்மல் UPL ஷேர் வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி தான் அதுவும் ட்ரேட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா UPL PPன்னு போட்டிருக்கோம், பார்ட்லி பெய்டு, அதுக்கு அர்த்தம். ஸோ அது தனியாக ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டாவது ஒரு தடவை ஒரு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்டில் அந்த பார்ட்லி பெய்ட் ஷேர் யார்ட்டெல்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் திரும்ப ஒரு தடவை மெயில் பண்ணுவாங்க, இதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டு. பார்ட்லி பெய்ட் ஷேர் நீங்கள் பாதியில் வாங்கிட்டு பாதி பேமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் பேமெண்ட் கொடுக்காம போனீங்கன்னா அது லேப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திரும்ப அதை ரீக்ளைம் பண்ணுறது எப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல, நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட்லி பெய்டில் வந்தாலே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, நான் அதுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், அது உங்கள் இருப்போம். ஆன் மார்க்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாளைக்கு தான் ஓப்பனாக இருக்குது, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. சப்போஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இல்லை, உங்கள் பேங்க்கில் முடியாது அப்படின்னு ஒரு காரணமாக இருந்தால் நாளைக்கே உங்கள் RE ஷேரை செல் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் கன்ஃபார்மாக அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த ஃபார்மெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு போய் பேங்க்கில் போய் அப்ளை பண்ணுங்கள். டைம் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பட் ஆன் மார்க்கெட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு தான். இந்த RE ஷேர் நீங்கள் செல் பண்ணணும், பை பண்ணணும்னா நாளைக்கு தான் பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறது இப்போதைக்கு நீங்கள் 3 ஷேர் வச்சுருக்கீங்க, மேற்கொண்டு 10 ஷேர் அப்ளை பண்ணாலும் நீங்கள் நாளைக்கு இல்லை இந்த 17ஆம் தேதிக்குள்ளே எப்போனாலும் போய் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஷேர் கிடைக்கும். இந்த ரைட் இஷ்யூ மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி தோணும். பட் நீங்கள் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் கற்றுக்கோங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.